அருள்மிகு பச்சையம்மன் திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு அருகே வாழைப்பந்தலில் முனுகுப்பட்டில் உள்ளது. இது பல்லவ காலத்து கோயிலாக இருக்கின்றது. இங்குள்ள சிற்பங்கள் சுதை சிற்பங்களாக உள்ளது. பிருகுமுனிவர் வண்டு வடிவத்தில் வந்து சிவபெருமானை மட்டும் வணங்கி சென்றவுடன் பார்வதி தேவி சிவனிடம் தனக்கு ஒரு பகுதி கேட்க அதற்காக தவம் இருந்த இடமே இது ஆகும். வாழையினால் பந்தல் செய்து அதனால்தான் வாழைப்பந்தல் என்ற இந்த ஊருக்கு பெயர். பிள்ளையார் முருகன் கொண்டு வந்த இரு நதிகளுடன் தனது பிரம்பினால் அடித்து ஒரு நதியையும் உருவாக்கி முக்கூடலிலான இடத்தில் மணலினால் லிங்கம் பிடித்து வைத்து தவம் இயற்றினாள். அந்த தவத்தை கெடுக்க வந்த அரக்கர்களை அசுரர்களை சிவபெருமான் வாள்முனியாகவும் விஷ்ணு பகவான் செம்முனியாகவும் தேவர்களான வீரர்களுடன் வாகனங்கள் குதிரை யானை போன்றவற்றில் இருந்து அவர்களை முறியடித்து தவத்தை முடிக்க உதவினார்கள். தவத்தை நிறைவு செய்தவுடன் திருவண்ணாமலையில் இடப்பகுதியை சிவபெருமானிடமிருந்து வாங்கினார் பார்வதி. இந்த பச்சையம்மன் பலருக்கு குலதெய்வமாக விளங்குகின்றது. பலர் பொங்கல் படையல் வைத்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றார்கள்.